தேடிச்சோறு விதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நாமும் வீழ்வோம் என்று நினைத்தாயோ? தாய்க்கும் தமிழுக்கும் தமிழ் தந்த சொந்தங்களான உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இலங்கையின் அதிசிறந்த விவாதிகளுக்கான தேடல் சொல்லால் வெல்வோம், வெல்லும் வரை சொல்வோம். இது சக்தி டிபேட்டர் வித் எல்பி ஃபைனான்ஸ். சக்தி டிபேட்டர் with LB Finance. இந்த சனிக்கிழமை நாங்கள் இன்னும் 4 பாடசாலைகள் வித்தியாசமான ஒரு பேசு பொருளோடு வந்திருக்கிறோம். இன்று இந்த அவையினுடைய ஆளுங்கட்சி நிர்வாக குழுவாக களம் காண்கிறார்கள் நானோயா நாவலர் கல்லூரி. நாவலர் கல்லூரியிலிருந்து வந்திருக்கின்றோம். நாங்கள் எத்தனையோ மரபு ரீதியான விவாதங்களில் பங்குபற்றிருந்த போதிலும் இந்த விவாதமானது எங்களுக்கு சற்று வித்தியாசமான முறையில் அமையப்பட்டிருக்கின்றது. இதற்கான சிறப்பான பயிற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்களோடு இணைந்து ஆளும் கட்சியினுடைய அவை குழுவாக இங்கே வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் கல்கிசை பரி தோமாவின் கல்லூரி. கொழும்பு பிரதோமா கல்லூரியின் விவாதணி சார்பாக இன்று நாம் வந்திருக்கின்றோம். மரபு ரீதியான விவாதத்தை தாண்டி புதிய ஒரு முறை என்ற வகையிலே அதற்கான பயிற்சிகளையும் உழைப்புகளையும் போட்டிருக்கும் பட்சத்திலே அடுத்த சுற்றுக்கு செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இன்று நாம் வந்திருக்கின்றோம். அரசு தரப்பை தொடர்ந்து இன்று இந்த அவையிலே எதிர்த்தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்த 2 பாடசாலைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எதிர்கட்சியினுடைய நிர்வாக குழுவாக இங்கே வருகை தர இருக்கின்ற பாடசாலை வவுனியா விபுலானந்தா கல்லூரி. வவுனியா விபுலானந்தா கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறோம். மரபு ரீதியான ஒரு விவாதத்தை தாண்டி புதிய ரீதியான ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். அந்த விவாதத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் வந்திருக்கிறோம். அவர்களோடு இணைந்து எதிர்கட்சியினுடைய அவை குழுவாக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் பதுளை ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரி. நாங்கள் கணபதி பாடசாலையிலிருந்து வருகை தந்துள்ளோம். எங்களோடு போட்டியிட வந்திருக்கும் அனைவரையும் எங்களது விவாத திறமை மூலம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு உள்ளோம். பல நிறைந்திடும் மலையகத்தில் உயர்ந்த விளங்கும் கலையகமே அறிவொளி பரப்பிடும் கணபதியை அன்புடன் வாழ்த்திடுவோம். 4 பாடசாலைகளும் யார் என்பதை நாங்கள் பார்த்தாகிவிட்டது. இனி இந்த அவையை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்க செங்கோலின் வருகையோடு நடுவர்களின் அறிமுகம் இதோ. இன்றைய நாளினுடைய நடுவர்களை உங்களுக்கு அறிய தரும் நேரம் இது.
முதலாவதாக கலாநிதி நவரத்னசாமி கார்த்திகேயன் அவர்கள், தொடர்ந்து சட்டத்தரணியும் முன்னாள் விவாதியுமான NK அசோக்பரன் அவர்கள், அடுத்ததாக பட்டய கணக்காளரும் முன்னாள் விவாதியுமான பரமேஸ்வரன் தர்ஷனன் அவர்கள், அடுத்ததாக சக்தி டிவி சக்தி FM அறிவிப்பாளர் CK மயூரன் அவர்கள். 4 பாடசாலைகள் தயார், நடுவர்களும் தயார். இன்று இவர்கள் வாதிக்க போகின்ற அந்த பேசு பொருள் என்ன, இப்போது பார்க்கலாம். இந்த அவை இலங்கையில் டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்டுள்ள தோல்விகளுக்கான பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே என நம்புகிறது. உங்களுக்கு தெரியும், இதனுடைய 4 சுற்றுகளும் 4 வேறுபட்ட விவாதிகளுக்கானது. அந்த வகையில் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறது முதலாவது சுற்று. இந்த சுற்றிலே 4 அணியிலிருந்தும் அவர்களுடைய முதலாவது விவாதி தங்களுடைய தலைமை உரையை நிகழ்த்த வேண்டும். இந்த தலைமை உரைக்காக ஒவ்வொரு விவாதிக்கும் 90 வினாடிகள் வழங்கப்படும். அதற்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. முதல் சுற்று. Ammunition round. இன்றைய விவாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது ஆளும் கட்சி நிர்வாக குழுவான நானோயா நாவலர் கல்லூரியிலிருந்து சதன்குமார். இதோ உங்களுக்கான நேரம். அவைக்கு சிரம் தாழ்த்தி 2025ஆம் ஆண்டு 0.05 வீதமாக இருந்த எமது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சதவீதமானது 2026ஆம் ஆண்டு சுமாராக 6 மாத காலப்பகுதியிலேயே 0.07 வீதமாக அதிகரித்திருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசானது இதனை தடுப்பதற்கான இருவேறான மசோதாக்களை முன்வைத்திருக்கின்றது. NDCU என்ற தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஊடாக தொழிலுக்கு செல்கின்ற மக்களுக்கு அதிகமான டெங்கு நோய் ஏற்படுவதை அறிந்து அதனை தடுப்பதற்காக 6 விதமான வழிமுறைகள் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் டெங்கு அவசர நடவடிக்கை மையத்தின் ஊடாகவும் டெங்கு ஒழிப்பினை தடுப்பதற்காக சேவைகள் மேற்கொள்ளப்பட்டு தான் இருக்கின்றன. இவ்வாறாக இருந்தாலும் கூட இன்று எமது சமுதாயத்தில் அதிகமான மரணங்களும் அதிகமான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் இவ்வாறாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது என்றால் என்ன காரணம்? நான் கேட்கின்றேன், என்ன காரணம்? இதற்கெல்லாம் மூல காரணமாக ஆய்வது எமது மக்களே. டெங்கு நோய் ஏற்படுவதற்காக சாதகமான சூழல் வீடு மற்றும் சுற்றுப்புற சூழலில் காணப்படுகின்றது. வீடு மற்றும் சுற்றுப்புற சூழலில் வாழ்பவரும் மக்கள் தான். எனவே அறுதியும் உறுதியுமாக கூறுகின்றேன், டெங்கு நோய் தோல்வி ஏற்பதற்கு பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே. நன்றி. அரசாங்கம் எத்தனையோ முன்னெடுப்புகளை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கலாம், ஆனால் அத்தனையும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தேவை. ஆனால் அதிலே தவறவிட்டு இருக்கின்ற இந்த மக்களின் அலட்சியம் இந்த டெங்கை இன்று வரை கட்டுப்படுத்த முடியாததாக மாற்றியிருக்கிறது என்று நானோயா நாவலர் கல்லூரியினர் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக தங்களுடைய பிரதிவாதங்களை முன்வைப்பதற்கு எதிர்கட்சியினுடைய நிர்வாக குழுவான வவுனியா விபுலானந்த கல்லூரியிலிருந்து ஆதிரன், உங்களுக்கான நேரம். கடும் சபாநாயகர் அவர்களே, இலங்கையில் டெங்கு ஒழிப்பு ஏற்படுவதற்கு பிரதான காரணம் மக்களின் அலட்சியம் என கூறுகின்றனர். ஆனால் அந்த அரசாங்க தலைப்பை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம். ஏனெனில் டெங்கு ஒழிப்பு என்பது மக்கள் மட்டும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய செயற்பாடு அல்ல. அரசாங்கம் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள், சுகாதாரத்துறை அனைத்தும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய செயற்பாடு ஆகும். அவையினரே மக்கள் அலட்சியம் காட்டும் இடங்கள் இருக்கலாம், அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் மக்கள் ஏன் அலட்சியம் காட்டுகின்றனர்? அதை நான் மீண்டும் கேட்கிறேன், மக்கள் ஏன் அலட்சியம் காட்டுகின்றனர்? அவர்களுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு கொடுக்கப்படுகின்றதா? இல்லை. இந்த பொறுப்புகளை கூட நிறைவேற்றாது ஒரு கேவலமாக ஒரு மக்கள் மீது பழி சுமத்துவது என்பது மிகவும் குற்றச் செயலாகும். அத்துடன் டெங்கு பரவல் என்பது மனிதன் செயற்பாடுகள் மட்டும் ஏற்படுவதில்லை. இது இயற்கை காரணி, சூழல் காரணி மற்றும் சமூக மாற்றங்கள் என்பவற்றை பொறுத்து இருக்கின்றது. ஏனெனில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு மழை பெய்கின்றால் அங்கு நன்னீரில் தண்ணீர் தங்கி டெங்கு நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்ய வாய்ப்புண்டு. அது தனி மனிதனால் அந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் தன்னிச்சையாக கட்டுப்படுத்த முடியாது. இதில் என்ன தெரிகிறது என்றால் மக்கள் காரணமில்லை. அத்துடன் சூழல் காரணியாக கொழும்பை சூழ பிரதேசங்களிலும் கூட மக்கள் எவ்வளவுதான் வீடுகளை சுத்தமாக வைத்திருந்தால் கூட வீதியோரங்களில் உள்ள கால்வாய்கள் அடைபட்டும் சரியான பராமரிப்பு இன்றையும் இருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மக்கள் இந்த பிரச்சனைக்கு, இந்த டெங்கு நோய் அழைச்சதுக்கு காரணமில்லை. இதிலிருந்து எனது இலங்கையில் டெங்கு ஒழிப்பு ஏற்பட்ட பிரதான காரணமாக இல்லை என கூறுகின்றது.
மக்கள் என்னதான் வீடுகளை சுத்தமாக வைத்திருந்தாலும் வீதியோரங்களில் இருக்கக்கூடிய கால்வாய்களும் வீதியோரங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் இருந்து டெங்கு அதிகமாக பரவி வருகிறது என்பதை தங்களுடைய தரப்பு வாதமாக பதிவு செய்திருக்கிறார்கள் வவுனியா விபுலானந்த கல்லூரி மாணவர்கள். ஆகவே மீண்டும் ஆளும் தரப்பு இதற்கு எப்படி பதில் சொல்ல போகிறது? ஆளும் தரப்பினுடைய அவைக்குழு சார்பிலே கல்கிசை பரிதோமாவின் கல்லூரியில் இருந்து கானுஜன் உங்களுக்கான நேரம். அவைக்கு வணக்கம். டெங்கு என்னும் உயிர்கொல்லி நோயானது இலங்கையிலே பரவலடைந்து காணப்படும் சந்தர்ப்பத்திலே அந்த பரவலை குறைக்கும் பொறுப்பானது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் காணப்படுகின்றது. அரசாங்கமானது டெங்கு ஒழிப்பு ஊழியர்களை டெங்கு குறைந்த பிரதேசத்திலிருந்து டெங்கு கூடிய பிரதேசத்துக்கு கொண்டு வருவதை போன்று பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. ஆனால் அந்த நடவடிக்கைகள் தோல்வியில் உள்ளாவதற்கான முக்கிய காரணம் மக்களின் அலட்சியமே ஆகும். இதனை அணுகுவதற்கு நாங்கள் 2 கோணங்களை முன்வைக்கப் போகிறோம். முதலாவது கோணமாக அரசாங்கத்தின் நடவடிக்கைகளும் நடைமுறைகளும். டெங்கு இனப்பெருக்கம் செய்யும் பிரதேசங்களை கண்டுணர்ந்து அப்பிரதேசங்களில் டெங்கு புகையை பரவுவதன் மூலம் டெங்கு இனப்பெருக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்கிறது. இரண்டாவது கோணமாக அரசாங்கத்தின் விழிப்புணர்வை கண்டுகொள்ளாத மக்கள். டெங்கினை ஒழிக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அரசாங்கம் பல்வேறு மேற்பட்டிருந்தாலும் தேங்காய் மற்றும் டயர் போன்றவற்றில் நீர் தேங்குவதற்கு மக்களாகிய நாங்களே வழிவகுக்கிறோம். ஆகையால் இந்த இலங்கையிலே டெங்கு ஒழிப்பிற்கு முக்கிய பிரச்சனையாக இருப்பது அரசாங்கமோ வேறெந்த காரணியுமோ அல்ல, மக்களே ஆகும். ஆகையால் இலங்கையின் டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்ட தோல்விகளுக்கான பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று அரசாங்கம் எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இன்று வீடுகளில் இருக்கக்கூடிய தேங்காய் சிரட்டைகளிலும் டயர்களிலும் நீர் பெருக்குவதற்கு யார் காரணம்? மக்கள் தானே என்று தங்களுடைய வாதத்தை உதாரணங்களோடு முன்வைத்து சென்றிருக்கிறார்கள் கல்கிசை பரிதோமாவின் கல்லூரி அணியினர். இவர்களுக்கு பதில் சொல்வதற்காகவும் இந்த முதல் சுற்றினுடைய இறுதி வாதத்தை முன்வைப்பதற்காகவும் ரேந்தபோல ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரியிலிருந்து மோகன்ராஜ் உங்களுக்கான நேரம். அனைவருக்கும் வணக்கம். டெங்கு பரவலுக்கு மக்களின் அலட்சியமே காரணம் என அரசு மற்றும் சுகாதாரத்துறையினர் மிக இலகுவாக பழி சுமத்தி விடுகின்றனர். ஆனால் உண்மை அதுவல்ல. முறையான கழிவகற்றல், முகாமைத்துவம் இல்லாமை, பலவீனமான சட்டமலாக்கம் மற்றும் போதிய நிதியின்மை மற்றும் சுகாதாரத்துறையினுடைய ஒருங்கிணைப்பற்ற செயற்பாடுகளே டெங்கு ஒழிப்பின் முக்கியமான தோல்விற்கு காரணமாக அமைகின்றது. டெங்கு ஒழிப்பு கொள்கையானது மிக பலவீனமாக காணப்படுகின்றது. இந்த இக்கட்டான கால சூழ்நிலையில் மக்கள் மீது விரலை காட்டாமல் டெங்கு பரவும் நகராட்சியில் உள்ளூராட்சி மட்டங்களை பலப்படுத்த வேண்டும். டெங்கு என்பது பருவமழை காலங்களில் அதிகரிக்கக்கூடும் என்பது அனைவராலும் அறியக்கூடிய ஒன்று. இவை அனைத்தையும் அறிந்தும் கூட சுகாதாரத்துறையானது இதற்கான முன்னேற்றங்களை ஒருபோதும் செய்யவில்லை. பொது இடங்களிலோ அல்லது கட்டுமான நிறுவனங்களிலோ டெங்கு பரவும் இடங்களை அறிந்தும் கூட எதிர்கால சட்ட நிர்வாகங்கள் அனைத்தும் வெறும் காகிதத்தில் மட்டுமே சாத்தியமாக உள்ளது. நாளாந்தம் ஆயிரக்கணக்கான டெங்கு நோயாளர்கள் நாட்டின் மொத்தம் 55,000 நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இதுவரை 32 மரணங்கள் நேர்ந்துள்ளது. குறிப்பாக 14 நிர்வாக மாவட்டங்களும் மற்றும் 533 பிரதேச பிரிவார்களும் இப்பிரதேசத்தின் பரவலாக அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது. பல பகுதியில் குடிநீர் முறையாக சேகரிக்கப்படாததன் காரணத்தினாலேயே மக்கள் குடிநீரை சேகரித்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றார். அரசாங்கமானது 24 மணி நேரமும் முறையான குடிநீரை வழங்கினால் மக்களின் அதை சேமித்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். அரசாங்கம் வெறும் விளம்பரங்களை செய்வதோடு அவர்கள் கடமை முடிவதில்லை. அந்த விழிப்புணர்வை செயல்படுத்தும் வகை அவர்கள் சூழலையும் குப்பலை வடிகாலையும் உருவாக்கி கொடுப்பதே அரசின் கடமை என்று விரைவில். நன்றி, வணக்கம். இன்றைய காலத்திலே அரசாங்கம் மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்கினால் எதற்காக மக்கள் தண்ணீரை சேமிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றும் நிறைய தரவுகள் மூலமாக தங்களுடைய வாதங்களை அடுக்கி வைத்துக் கொண்டும் சென்றிருக்கிறார்கள் ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரி மாணவர்கள். இத்தோடு இந்த முதல் சுற்று முடிவுக்கு வருகிறது. இந்த முதல் சுற்றிலே அனைவருடைய வாதங்களும் எப்படி இருக்க போகிறது என்பதற்கான ஒரு ஆரம்பத்தை பார்த்தோம். ஆகவே இவர்களுடைய மிகுதி வாதங்களை பார்ப்பதற்கு முன் ஒரு இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் வரலாம். சொல்லால் வெல்வோம், வெல்லும் வரை சொல்வோம். சக்தி டிபேட்டர். Shakti Debater with LB Finance. என்றும் உயர்ந்த முற்பணத்தை வழங்கும் LB தங்கக்கடன். வியாபாரிகளாகிய உங்களின் வளர்ச்சிக்கு உங்களுடன். Shakti Debater with LB Finance.
இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சக்தி டிபேட்டரோடு இணைந்திருக்கிறோம். இன்று டெங்கு என்பது ஒரு உயிர்கொல்லியாக இலங்கையை உலுக்கி கொண்டிருக்கிறது. அது சார்ந்த ஒரு தலைப்பிலே வெறுமனே விவாத பொருளாக அல்லாமல் ஒரு விழிப்புணர்வு பொருளாக இன்றைய இந்த அவை அமர்ந்திருக்கிறது. இந்த அவையிலே இரண்டாவது சுற்றுக்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம். இந்த இரண்டாவது சுற்று வெறுமனே கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஒரு சுற்று அல்ல. அதிலே இருக்கக்கூடிய தர்க்கங்களை, விமர்சனங்களை நேரடியாக கேள்வி கணைகளாக எதிரணியினரிடம் கேட்கக்கூடிய ஒரு சுற்று. ஒவ்வொரு விவாதிக்கும் தலா 3 நிமிடங்கள் வழங்கப்படும். அந்த 3 நிமிடங்களுக்குள்ளே தாங்கள் பேசுகின்ற தரப்பிலிருந்து எதிர்த்தரப்பினரிடம் குறைந்தபட்சம் அவர்கள் ஒவ்வொரு கேள்விகளையாவது எடுக்க வேண்டும். அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியினுடைய நிர்வாக குழுவிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு கேள்வி, அவை குழுவிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு கேள்வி. அதே போல எதிர்கட்சியும் ஆளும் கட்சியினுடைய நிர்வாக குழுவிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு கேள்வி, அவை குழுவிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு கேள்வி என்பதை எடுக்க வேண்டும். ஆகவே இது உங்களுடைய ஆளுமை, தர்க்கத்திறமை, விவேக சிந்தனை, மிக முக்கியமாக விவாத ஆற்றலை சோதிக்க போகின்ற சுற்று. இரண்டாவது சுற்று இப்போது ஆரம்பமாகிறது. Battlefield round. இந்த சுற்றை ஆரம்பித்து வைக்கிறார்கள் ஆளும் கட்சியினுடைய நிர்வாக குழுவினரான நானுஓயா நாவலர் கல்லூரியிலிருந்து டிலுக்ஷினி. உங்களுக்கான நேரம் இதோ. அவைக்கு சிரம் தாழ்த்தி 2026ஆம் ஆண்டை நோக்கோமானால் ஜூன் மாத இறுதியின் நிலவின் பொருட்டு சுமார் 56,500 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்கூடாக காணக்கூடியதாக உள்ளது. அவ்வாறாக இருக்கையின் அதற்கு பிரதான காரணமாக திகழ்வது இந்த மக்கள் என்பதில் எவ்வித ஐயப்படும் கிடையாது. அதை பார்ப்போமானால் 90% வீடு மற்றும் சுற்றுப்புற சூழலை அண்டிய பகுதிகளில் குப்பைகளை முறையாக அகற்றாமையை குறிப்பிடக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி குளிர்சாத நீர் வடிகுழாய் மற்றும் வடிகால் அமைப்பு, நீர் பறவைகளுக்கான தண்ணீர் தொட்டிகள் முறையாக பராமரிக்கப்படாமை என்பவற்றை குறிப்பிடக்கூடியதாக உள்ளது. மற்றும் சுகாதார பிரச்சாரங்களுக்கு மக்கள் ஒருபோதும் செவிசாய்க்கவே. டெங்கு நோய் ஏற்படுவதற்கு பிரதானமான காரணங்கள் மக்களினால் ஏற்பட்டுள்ள போதிலும் அதன் முழு பொறுப்பையும் அரசாங்கத்திடம் திணிப்பது எவ்வகையில் நியாயம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். அது மட்டுமன்றி 2026 6ஆம் மாதம் 8ஆம் திகதியானது சுகாதார பிரிவின் தலைமையில் உதவியுடன் டெங்கு ஒழிப்பின் அங்குராப்பண நிகழ்வானது கொழும்பு மாநகர சபையில் நடைபெற்றது என்பதை நான் அறிய தருகின்றேன். அதை பார்ப்போமானால் அதில் அரசு அதிகாரிகள் 2 தொடக்கம் 3 நாட்களாக கடந்து அவற்றை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வந்துள்ளனர். தங்களின் கேள்வி? அப்படியானால் அரசு பொது சுகாதார அமைப்புகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பொறுப்பை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள்? ஆம் சபாநாயகர் அவர்களே, நாங்கள் மதிப்பிடுவது எப்படி என்று பார்த்தீர்களானால் கடந்த மாதத்தில் அவ்வாறான மசோதாக்களை முன்வைத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் கொண்டு வருகின்றன. கடந்த காலத்தில் எமது பாடசாலையிலும் கூட இவ்வாறான விழிப்புணர்வு செயற்பாடுகள் நடைபெற்று வந்தது. சுற்று நிருபங்களின் ஊடாக அனைத்து பாடசாலைகளிலும் அவ்வாறான ஒரு விழிப்புணர்வு நடைபெற்றது என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். தங்களின் கேள்வி? 90% வீடுகளில் குப்பைகளை அகற்றாமை காணப்படுது என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த 90% வீடுகளில் குப்பைகளை அகற்றாமை கவனிக்காமல் விட்டது மக்களின் குறையா அல்லது பொது சுகாதார பிரிவின் குறையா? பொது சுகாதாரத்தானே அந்த வீடுகளை அவதானித்திருக்க வேண்டும். சபாநாயகர் அவர்களே, நான் கூற விரும்புகின்றேன். கடந்த காலத்தில் அரசினால் முன்வைக்கப்பட்ட மசோதாவின் படி பார்ப்போமானால் குப்பைகளை முறையாக அகற்றாமையினால் அவற்றுக்கான சரியான தண்டனை விதிக்கப்படும் என்பது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கருத்தாக திகழ்கின்றது. அவ்வாறு இருப்பின் காட்டும் உண்மை 1000 காட்டினாலும் நாட்டு மாந்தர் பயனறிவது இல்லை என்பதற்கு சிறந்த உதாரணமாக இவர்கள் திகழ்கின்றார்கள் என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றேன். இவ்வாறு இருக்கையில் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்து கொண்டு தான் வருகிறது. எனவே மக்களின் அலட்சியமே இதற்கு பிரதான காரணம். நன்றி. இன்று கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் என்று எல்லோரும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஏன் இந்த டெங்கு குறையவில்லை என்பதை அவர்களுடைய கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்லும் வண்ணம் எதிர்கட்சியினுடைய நிர்வாக குழுவான வவுனியா விபுலானந்த கல்லூரியிலிருந்து சிப்திகன், உங்களுக்கான நேரம். கணம் சபாநாயகர் அவர்களே, இலங்கையில் டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்டுள்ள தோல்விகளுக்கான பிரதான காரணம் மக்களின் அலட்சியம் என்று அரசு தரப்பு முன்வைத்துள்ள கருத்தை எமது தரப்பானது முற்றுமுழுதாக மறுக்கிறது.
மக்கள் தங்களுடைய வீடுகளையும் சுற்றுப்புற சூழலையும் அவர்கள் சுத்தம் செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதில் அவ்வித மறுப்புமில்லை. ஆனால் இலங்கையில் டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்டுள்ள தோல்விகளுக்கான பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே என்று கூற முடியாது. ஏனெனில் டெங்கு ஒழிப்பு என்பது ஒரு தனி நபரையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ மட்டும் சார்ந்த விடயம் அல்ல. அது அரசு, பொது சுகாதார அமைப்புகள், உள்ளூராட்சி அமைப்புகள் மற்றும் மக்களின் கூட்டு பொறுப்பாகும். இந்த பொறுப்பை அனைத்து தரப்பினரும் சரியாக நிறைவேற்றினால் டெங்கு ஒழிப்பில் வெற்றி கொள்ள முடியும். மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்திருந்தாலும் பொது பகுதிகளை முறையாக பராமரிக்காவிட்டால் டெங்கு ஒழிப்பை முழுமையாக தடுக்க முடியாது. எனவே இலங்கையில் டெங்கு ஒழிப்பை ஏற்பட்டுள்ள தோல்விகளுக்கான பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே என்று கூறுவது நியாயமானதாக அமையாது. சில பொது பகுதிகளில் போதுமான அளவில் குப்பை தொட்டிகள் காணப்படாத நிலை காணப்படுகிறது. சில வடிகால்கள் முறையாக பராமரிக்கப்படாது நீர்கள் தேங்கி நிற்கும் நிலையும் காணப்படுகிறது. சில இடங்களில் குப்பைகள் காலமுறைப்படி அகற்றப்படாமல் அங்கு தேங்கி நிற்கக்கூடிய நிலைகளும் காணப்படுகிறது. மேலும் சில பொது கழிப்பிடங்களில் போதுமான நீர் வசதிகள் மற்றும் சுத்தம் செய்வதற்கு தேவையான வசதிகள் குறைவாக இருப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டும் நிலைமைகளும் காணப்படுகிறது. உங்கள் கேள்வி? வீடுகளில் மக்கள் வாழ்கின்றார்கள், அவர்களது குப்பையை ஒதுக்குகின்றார்கள் என்று கூறியிருந்தீர்கள். பொதுமக்கள் பொது இடங்களில் வாழ்பவர்களும் மக்கள் தானே, அவர்கள் என்ன தேவர் வரிசையிலா இருக்கின்றார்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற வேண்டும். பொது இடங்களில் வாழுவது மக்களா? பொது இடங்களில் அவர்கள் பாவிப்பது அவர்களுடைய சொந்த தேவைகளை, சுய தேவைகளை. அதாவது அந்த இடங்களில் குப்பை தொட்டிகள் காணப்பட்டால் ஏன் அவர்கள் ரோடுகளில் குப்பைகளை போட போகிறார்கள்? அந்த குப்பை தொட்டிகளில் போடுவார்கள் தானே. அந்த இடங்களில் உள்ள குப்பைகளை நீங்கள் காலமுறைப்படி அகற்றினால் அவர்கள் அதனை முறையாக அகற்றுவார்கள் தானே. நீங்கள் காலமுறைப்படி அகற்றாது அங்கு தேங்கி காணப்படுவதனாலேயே அந்த இது உருவாகுகின்றது. மேலும் இத்தகைய சூழல்கள் நுழம்புகள் பெறுவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குகின்றன. கனம் சபாநாயகர் அவர்களே, ஒரு சமூகத்தில் சுத்தமான சூழலை உருவாக்குவது மக்களின் பொறுப்பு மட்டுமல்ல. பொது பகுதிகளை தூய்மையாக பேணுதல், குப்பைகளை காலை முறைப்படி அகற்றுதல், நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை உடனுக்குடன் அழித்தல் போன்ற நடவடிக்கைகளும் முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறான அடிப்படை நடவடிக்கைகள் குறைபாடு ஏற்பட்டால் அதன் தாக்கம் டெங்கு ஒழிப்பிலும் பிரதிபலிப்பது இயல்புதானே. உங்கள் கேள்வி? வாரத்திற்கு 30 நிமிடங்கள் தங்கள் வீட்டை சுத்தப்படுத்தாதது மக்களின் பிழையா, அரசாங்கத்தின் பிழையா? வாரத்துக்கு 30 நிமிடங்கள் வீட்டை சுத்தம் செய்வதற்கு அவர்களுடைய உடல் நலத்தில் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள். அதனால் அவர்கள் அந்த உடல் நலத்திற்காக அவர்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வார்கள். மேலும் எடுத்துக்கொண்டால் இலங்கையில் டெங்கு ஒழிப்பு ஏற்படுவதற்கு தோல்வியான பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இன்று சுத்தம் செய்யப்படாத பொது வீதிகள், சரியான முறையிலே அகற்றப்படாத குப்பைகள், வடிகால் அமைப்புகள் இல்லாத பொது நீர்நிலைகள் என்று பேணப்படாத இந்த சரியான நீர்நிலைகள், நீர் தேங்கக்கூடிய இடங்களால் டெங்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை அவர்கள் கேட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஆளும் கட்சி இல்லை, இதற்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நிறுவ வேண்டிய நேரம். நிறுவுவதற்காக ஆளும் கட்சியினுடைய அவை குழுவிலிருந்து அதிகன் உங்களுக்கான நேரம். அவையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் பணிவன்மான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாகவே வாதத்தினுள் செல்வோம். ஆரம்பத்தில் இருந்தே எதிர்த்தரப்பின் எதிர்ப்புகளில் இருந்தே எனது வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். அந்த வகையிலே எதிர்க்கட்சியின் எதிர்ப்பானது வெறும் ஒரு வட்டத்தில் மாத்திரமே சுழன்று கொண்டிருக்கின்றது. என்ன? மக்கள் பொறுப்பு கூற தேவையில்லை, மக்களை நிர்வகிக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு கூற வேண்டும், சுற்றுலாத்துறை தான் மன்னிக்கவும் பாதுகாப்புத்துறை தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அடிப்படையிலே நாங்கள் எங்கள் அரசாங்கம் செய்ததை ஆரம்பத்தில் இருந்தே எடுத்து பார்ப்போம் என்றால், ஜூன் 8 முதல் 10 வரை 3 நாள் தேசிய ஒழிப்பு திட்டம் என்று 14 மாவட்டங்களிலே இருக்கும் 72 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளிலே அரசாங்கம் சென்று விழிப்புணர்வு திட்டங்களை நடத்தி வருகின்றது என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மையாக காணப்படுகின்றது. அதற்கும் மேல் ஜூன் 15 தொடக்கம் 21ஆம் தேதி வரை தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டம் என்று ஒன்றை புதிதாக கொண்டாடி அதனூடாக முதன்மையான அரச நிறுவனங்கள் அனைத்தையும் பரிசோதித்து அந்த இடங்களிலே டெங்கு இனப்பெருக்கம் அடைகின்றதா என்பதனை இன்றைய அரசு சிறப்பாக செய்து வருகின்றது. ஆகவே இத்தனை விழிப்புணர்வு திட்டங்கள், இத்தனை நடவடிக்கைகள் இருந்தும் டெங்கு பரவுகின்றது என்றால் காரணம் என்ன? நிச்சயமாக மக்களாகத்தான் காணப்பட போகின்றார்கள். அந்த வகையிலே ஏன் பிரதான காரணம் மக்கள் என்று எங்கள் தரப்பு வாதம் எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், இலங்கையின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆய்வு அறிக்கையானது என்ன கூறுகின்றது? ஒரு கிழமையிலே ஒரு குடும்பம்
வெறும் 30 நிமிடங்களை மாத்திரம் செலவழித்து தங்கள் வீட்டையும் சுற்றுச்சூழலையும் சுத்தப்படுத்தினால் டெங்கு பரவாது என்று நான் கூறவில்லை. இந்த நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கையானது கூறுகின்றது. அந்த வகையிலே இவ்வாறு செய்யும் போது நிச்சயமாக அவ்வாறு செய்யாமல் இருப்பது மக்கள் அலட்சியமாகத்தான் காணப்படுகின்றது. உங்கள் கேள்வி பொது காணியாக இருந்தால் அந்த காணியை சுத்தம் செய்வது மக்களுடைய பொறுப்பா அரசினுடைய பொறுப்பா? ஐயா, நீங்கள் முதலில் இருந்தே எதிர்க்கட்சிகளாக கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். சமூகம் என்பது மக்களை குற்றம் சாட்ட முடியாது என்றால் மக்கள் தனிநபர் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அடிப்படையிலேயே பொதுக்காணி போன்ற அனைத்துமே சிரபதானம் என்று ஒரு பொது நிறுவன இதில் இணைந்து மக்கள் செய்வதுதான் சிறப்பாக காணப்படும் விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே மக்களின் அலட்சியம் தான் என்பது வெளிப்படையாக நிறுவுகின்றது. உங்கள் நீங்கள் கூறுகின்றீர்கள் அரசு விழிப்புணர்வுகளை மக்களுக்கு வழங்குகின்றது என்பது. ஆனால் விழிப்புணர்வை மட்டும் வழங்கினால் போதுமா அல்லது அரசாங்கம் வலுவான சட்ட திட்டங்களை அமுல்படுத்தாதது காரணமாக இருக்காதா இல்லையா? ஐயா, விழிப்புணர்வினை மட்டும் அணுகவில்லை. எங்கள் ஆளுங்கட்சியானவர் கூறியது போல 2 மசோதாக்களை நடைமுறைப்படுத்தி அதனூடாக மக்கள் எவ்வாறு டெங்கிலிருந்து குணப்படுவதற்குரிய வழிகளை அழகாக கூறிக்கொண்டிருக்கின்றது என்றால் அதுவும் நிதர்சனமான உண்மையாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே அரசாங்கம் அழகான நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் டெங்கு பரவுகின்றது. அதன் காரணம் மக்கள் அலட்சியமாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் தினமும் அரசாங்கம் எல்லாரது வீட்டுக்கும் சென்று அவர்களது குப்பைகளை சுத்தப்படுத்த முடியும் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆகவே தலைப்பு எங்கள் சார்பாகத்தான் காணப்படுகின்றது. நன்றி, வணக்கம். தனிக்காணி ஒன்றிலே டெங்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அது அந்த வீட்டு உரிமையாளருடைய பொறுப்பு. இதுவே பொதுக்காணியாக இருந்தால் அது அந்த ஊரினுடையதே பொறுப்பு என்று தங்களுடைய பக்கவாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் கல்கிசை பரிதோமாவின் கல்லூரி மாணவர்கள். ஆகவே இந்த சுற்றினுடைய இறுதி வாதத்தை முன்வைப்பதற்காக ரேந்தபொல ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரியிலிருந்து ஃபஸ்மினா உங்களுக்கான நேரம். அவையினருக்கு வணக்கம். வருமுன் காப்பதே அறிவு என்பார்கள். ஆனால் வந்த பின் பதறுவது இந்த அரசின் வழக்கம் என கூறி என் வாதத்தை தொடர்கின்றேன். ஆம் நடுவர் அவர்களே, பருவ காலங்களில் டெங்கு நுளம்புகள் பரவக்கூடும் என்று அரசுக்கு தெரியும். ஆனால் பருவ காலத்திற்கு முன்பே அதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் பருவ காலத்திற்கு பின்பு டெங்கு நோய் பரவிய பின் அதன் நடவடிக்கைகளை எடுத்து என்ன பிரயோசனம்? இது நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஆனால் மக்கள் மீது பழி சுமட்டுகின்றார்கள். அரசிடம் காணப்படும் முக்கிய தவறு என்னவை தெரியுமா சபாநாயகர் அவர்களே? இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டால் இயற்கை சீற்றம் என்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் உலக நிலைமை என்கிறார்கள். டெங்கு நோய் ஏற்பட்டால் மக்களின் கவனையினம் என்கிறார்கள். அரசிடமே அனைத்து தப்புகளையும் வைத்துக் கொண்டு இவர்கள் மக்களிடம் தவறுகளை கூறுகின்றார்கள். மக்களை வழிநடத்துவதற்குத்தான் அரசு வலுவான சட்ட திட்டங்களை அமல்படுத்தினால் மக்கள் ஏன் கண்ட இடங்களிலும் பாதையோரங்களிலும் குப்பைகளை கொட்டப் போகிறார்கள்? அது மட்டுமான சபாநாயகரே, கடந்த வாரம் எமது நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரானவர் ஊடக சந்திப்பின் போது அரசாங்கத்தின் டெங்கு ஒழிப்பு கொள்கை பலவீனமாக காணப்படுகின்றது என்றும் இவர்களுடைய பலவீனத்தை கண்காணிக்காமல் மக்களை கை நீட்டி நீரை குற்றவாளி, நீரை தப்பு செய்து நீரை குப்பை கொட்டினர் அவர்கள் மீது பழியை சுமத்திவிட்டு உள்ளூராட்சி மன்றங்களையும் கவனிக்க மாட்டேங்கிறார்கள். இதனால் தான் மேல் மாகாணத்தில் இன்று அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்று எனது வாதமாகும். அது மட்டுமன்றி எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தார்கள், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று பொது சுகாதார சேவர்கள் ஆய்வு செய்கிறாராம். எங்கள் நாட்டில் 2.5 கோடி மக்கள் இருக்கின்றனர். அதிலும் 1800 பேர் தான் பொது சுகாதார சேவர்களே. இவர்கள் அனைவரும் சென்று சந்திப்பார்களாம். அது மட்டும் இல்லை என்ற சபாநாயகர் அவர்களே, 30,000 மக்களை ஒரு பொது சுகாதார சேவர் கவனிக்க வேண்டும் என்று எவ்வளவு கடினம் என்று பாமர மக்களுக்கு கூட தெரிகிறது. இந்த அரசுக்கு தெரியவில்லை. இவர்களும் அதை பற்றி வாதாட வந்துள்ளார்கள். உங்களுடைய வேணா பருவ காலங்களுக்கு முன்பு அரசு ஒரு செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறியிருந்தீர்கள். கடந்த மாதம் 18ஆம் தேதி பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நடந்திருந்தது. அதுவும் அரச பாடசாலை தானே, தனியார் பாடசாலைகளும் நடந்திருந்தாலும் கூட அரசு தானே அதை நடைமுறைப்படுத்தியது. இதற்கான உங்களின் பதில்? இது மிக இலகுவான பதில். ஏனென்றால் நெடுஞ்சாலைகளை கட்ட தெரிஞ்ச அரசுக்கு அதிகமாக பரவக்கூடிய டெங்கு கட்டுப்படுத்த தெரியல. அண்மை கால தகவல் அடிப்படைத்தோம்னா இலங்கையில 24% அரசு பாடசாலைகள் தான் குப்பை கூலிகளாகவும் டெங்கு பரவக்கூடிய இடங்களாகவும் காணப்படுகின்றது தவிர மக்களின் பொது இடங்கள் தவிர. அதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு அரசே காரணம். ஆகவே அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசானது சுகாதார அமைச்சுக்கு என்று டெங்கு ஒழிப்பு பிரிவினை வழங்குள்ளது சபாநாயகரே. அது எங்குள்ளது உறங்கிக் கொண்டிருக்குதா கூட எங்களுக்கு தெரியவில்லை. இந்த வகையிலே டெங்கு ஒழிப்பு திட்டம் தோல்வியடைவதற்கு மக்கள் அலட்சியம் காரணம், அரசு தான் காரணம் ஆணித்தனமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
30,000 பேருக்கு வெறுமனே 1800 சுகாதார பரிசோதகர்கள் இருந்து எப்படி டெங்குவை கட்டுப்படுத்துவது என்று தீர்க்கமான ஒரு கேள்வியை எதிரணிக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கே விட்டு சென்றிருக்கிறார்கள் ரேந்தபொல ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரியினுடைய மாணவர்கள். ஆகவே இந்த வாத பிரதிவாதங்களோடு இந்த 2வது சுற்று முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சுற்றிலே கேட்கப்பட்ட கேள்விகள், அவர்கள் கொடுத்த தரவுகள், அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்று அத்தனையுமே இது வெறுமனே இந்த விவாதத்துக்கானது மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கான சிந்தனையை ஊக்குவிப்பதற்கான கேள்விகள். இதற்கான பதிலை இவர்கள் மட்டுமல்ல, இந்த மாணவர்களை தாண்டி எங்களுடைய சமூகமும் அரசும் சேர்ந்து யோசிக்க வேண்டும். அது யோசிப்பதற்கான ஒரு இடைவேளை. சொல்லால் வெல்வோம், வெல்லும் வரை சொல்வோம். இது சக்தி டிபேட்டர். Shakti Debater with LB Finance. என்றும் உயர்ந்த முற்பணத்தை வழங்கும் எல்பி தங்கக்கடன். வியாபாரிகளாகிய உங்களின் வளர்ச்சிக்கு உங்களுடன். Shakti Debater with LB Finance. இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சக்தி டிபேட்டரோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். போன சுற்றிலே ஒவ்வொரு கேள்விகளும் வரும்போது ஐயோ இந்த கேள்விக்கு இவர்கள் இப்போது பதில் சொல்லி இருக்கலாமே, இல்லாட்டி இவர்கள் ஏன் எந்த கேள்வியும் கேட்காமல் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றி இருக்கக்கூடும். இந்த சுற்று அதற்கான பதிலை கொடுக்கக்கூடிய சுற்று. மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அத்தனைக்கும் எதிரணி பதில் சொல்ல வேண்டிய சுற்று. 3வது சுற்றிலே ஒவ்வொரு அணியும் ஒரு கேள்வியோடு அல்லது ஒரு சில கேள்விகளோடு தங்களுடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம். அதற்கு எதிரணி பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் அதில் இருக்கக்கூடிய தர்க்கங்களை இல்லாவிட்டால் அதிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை மீண்டும் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். ஆகவே இது 20 வினாடிகள் 20 வினாடிகள் 20 வினாடிகள் என்று அவர்களுக்கான 1 நிமிடம் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதே போல அவை குழுவினருக்கும் அந்த சுற்றுக்கள் வழங்கப்படும். ஆகவே முதலிலே ஆளுங்கட்சி ஆரம்பிப்பார்கள், எதிர்கட்சி விடை சொல்லி அதற்கான பதிலை ஆளுங்கட்சி சொல்வார்கள், மீண்டும் எதிர்கட்சி ஆரம்பித்து அவ்வாறே போகும். ஆகவே இந்த சுற்று இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்து தங்களுடைய வாதங்களை தர்க்கங்களை முன்வைத்த சுற்றிலிருந்து வேறுபட்டது. இது கருத்துக்களை முரண்படுவதற்கான சுற்று, முரண்பாடுகளினூடாக தங்களுடைய தர்க்கங்களை வெல்லுவதற்கான சுற்று. 3வது சுற்று இப்போது ஆரம்பமாகிறது. Rapid Fire Round. இந்த சுற்றை ஆரம்பிப்பதற்காக ஆளும் கட்சியினுடைய நிர்வாக குழு நானோயா நாவலர் கல்லூரியிலிருந்து சஸ்மிலா ஜோதி, அவரை எதிர்த்து எதிர்கட்சி சார்பாக வவுனியா விபுலானந்தா கல்லூரியிலிருந்து தஷ்மிலன். உங்களுக்கான நேரம் இதோ. அவைக்கு சிரம் தாழ்த்தி ஜூன் 8ஆம் திகதி 72 சுகாதார பிரிவுகளுடன் இணைந்து 14 மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையானது இவ்வாறான அரசுகள் நாங்கள் மேற்கொண்டோம். அதை நீங்கள் எவ்வாறு இல்லை என்று கூறுகிறீர்கள்? நீங்கள் எவ்வாறு செய்திருந்தால் அது மக்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதை மக்களுக்கு தெரிவித்தீர்களா? அவ்வாறு அது மக்களுக்கு தெரியாத இடத்து அது எவ்வாறு ஒரு விழிப்புணர்வாக அமையும்? இது உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் உங்கள் புகழுக்காக உங்களுக்கு நீங்களே செய்து கொண்டால் அதில் எவ்வாறு மக்களுக்கு தெரியும்? நாங்கள் பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியிலும் சரி எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அதை நீங்கள் மக்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வேலை செய்கின்ற அனைவரும் ஊழியர்கள் தான், அவர்களும் மக்களிடத்தில் தான் வந்து சேர்கின்றார்கள். அவர்களும் வானுலகத்தில் வந்து குதித்து வந்து இருக்கவில்லை, அவர்களும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாங்களும் பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகளை மாணவர் மத்தியும் சரி எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இன்று வரை டெங்கு ஒழிப்பு திட்டமானது நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதை நீங்கள் எவ்வாறு இல்லை என்று கூறுகிறீர்கள்? நீங்கள் பல இடங்களில் விழிப்புணர்வு செய்துள்ளீர்கள் என கூறுகிறீர்கள். ஆனால் எங்கள் எதிர்கட்சியானது கூறுகிறது நீங்கள் அவ்வாறு செய்ய தவறிவிட்டீர்கள் என முற்றுமுழுதாக கூறுகிறேன். ஏனெனில் டெங்கு நோய் எவ்வாறு பரவுகிறது, அது எவ்வாறுபட்ட நோய், அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் மக்களுக்கு விளக்கியிருந்தால் டெங்கு என்பது இலங்கையில் முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் மலேரியாவானது இலங்கையில் இல்லை, அது உங்களுக்கே தெரிந்திருக்கக்கூடிய விடயம். அவ்வாறு இருக்கையில் டெங்கு எவ்வாறு இல்லாமல் போயிருக்கும்? சபாநாயகர் அவர்களே, நாங்கள் இன்று வரை எல்லா இடங்களிலும் டெங்கு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் வருகின்றோம். அதை இல்லை என்று சொல்வது ஒரு முட்டாள்தனமான விடயமாகவே காணப்படுகின்றது. விழிப்புணர்வு இல்லை இல்லை என்று சொல்கின்றீர்களே, நாங்கள் எங்க விழிப்புணர்வு இல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலும் இன்று டெங்கு தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துவார்கள். பல்வேறு ஊடகங்கள் நீங்கள் என்னதான் டெங்கு தொடர்பாக விழிப்புணர்வு செய்திருந்தாலும் அது மக்களை சரியான முறையில் சென்றடையவில்லை. அது மட்டுமின்றி இந்த புகைத்தல் நுழம்புக்கு புகையடித்தல் மற்றும் அது தொடர்பான PHI பரிசோதனைகள் என்பன பெரும் பெயர் வார்த்தைக்கு மட்டுமே இங்கு பெயரளவில் மட்டுமே நடக்கின்றன. அது மட்டுமின்றி அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளின் காரணமாக அது நடைபெறாமல் இருக்கின்றன என கூறி மக்களின் அலட்சியமில்லை என கூறுகிறேன். ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியினுடைய நிர்வாக குழுக்கள் இப்பொழுது தங்களுடைய கேள்வி பதில்களை முடித்திருக்கிறார்கள். இனி அவை குழுக்களுக்கான நேரம். அடுத்து ஆளும் கட்சி சார்பிலே கல்கிசை பரிதோமாவின் கல்லூரியிலிருந்து யுகப்பிரியன், அவரை எதிர்த்து ரேந்தபொல ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரியிலிருந்து லக்ஷன்யா. உங்களுக்கான நேரம் இதோ. பொருளாதார பிரச்சனை என்றால் வெளிநாடு என்றும்,
பெட்ரோலிய பிரச்சனை என்றால் ஈரான் என்றும் கைகாட்டுகின்ற அரசாங்கத்தை இலகுவாக விமர்சித்து விடலாம். ஆனால் இவ்வாறு டெங்கு நோய் பிரச்சனை போல 2016ஆம் ஆண்டு மலேரியாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையோடு மக்களின் ஒத்துழைப்பு காரணமாக முற்றுமுழுதாக நீக்கப்பட்டிருக்கின்றது என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது. அதே போன்று இன்றைய டெங்கு நிலைமைக்கும் அதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து? வருடம் சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் இன்றளவும் ஏன் 55,000 57,000 என நோயாளர்களும் 32 மரணங்களும் இடம்பெறுகின்றன? அரசானது பெயருக்கு மாத்திரமே சட்டங்களை அமுல் செய்கின்றன, அதை ஒருபோதும் முறையாக அமுல் செய்வதில்லை. மதிப்புக்குரியவரே, நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கவே இல்லை. நாங்கள் கேட்கின்ற கேள்வி, ஒரு நுளம்பு கட்டுப்பாடை ஒழுக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் அதே அளவு பொறுப்புகள் காணப்படுகின்றது. இவ்வாறு அரசாங்கமானது நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன என்றால் உங்கள் மக்கள் பக்கத்திலிருந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் நீங்கள் எடுக்காத பட்சம் மக்கள் தான் அதிகளவான பொறுப்பு கூறலும் மக்களின் காரணமாகத்தான் இவை பரவுகின்றன என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தோழரே, கடந்த ஆண்டு அதிதீவிர பகுதிகளாக கண்டறியப்பட்ட இடங்களிலேயே இன்றளவும் நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றனர். இது மக்களின் அலட்சியமா, அரசின் அலட்சியமா? நீங்களே பதில் கூற வேண்டும். ஐயா, இவ்வாறான சமூகத்தினர் எவ்வாறு காணப்படுகின்றார்கள் என்றால் ஒரு பிரதேசத்திலே நுளம்பு கண்டறியப்பட்டால் அது அரசாங்கத்தின் பிரச்சனை தான். நிச்சயமாக இல்லை. அரசாங்கம் இன்று சட்டமூலங்களானது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு சரியான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வீடுகளிலுமே PHI ஊடாக சென்று பரிசோதிக்கப்பட்டு இவ்வாறான வீடுகளிலும் சமூக காணங்களிலும் நுளம்புகள் கண்டறியப்பட்டால் அதற்கான தண்டப்பணங்களும் விதிக்கப்பட்டு வருகின்றன. இவைகள் அனைத்தும் தான் மக்களால் அரசாங்கத்தினால் செய்யக்கூடியவை. 2.5 கோடி மக்களுக்கு 1800 பொது சுகாதார பரிசோதகர்களே இருக்கும்படி நீங்கள் எவ்வாறு கூற முடியும் அவர்கள் முறையாக எல்லா இடங்களையும் பரிசோதித்தனர் என்று? இவ்வளவு பேரை வைத்துக் கொண்டுதான் 2016ஆம் ஆண்டு மலேரியா நோயை எங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் ஏன் இந்திய காலப்பகுதியில் மக்களின் ஒத்துழைப்போடு நாங்கள் டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியாது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. 4 பாடசாலைகளினுடைய விவாதிகளும் தங்களுடைய கேள்வி பதில்களை முடித்திருக்கிறார்கள். இவர்களுடைய பதில்களுக்கு மேலாக உங்களுக்கும் பதில்கள் வந்திருக்கக்கூடும், கேள்விகளும் வந்திருக்கக்கூடும். அவற்றை நீங்களும் தயார் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு இடைவேளை. சொல்லால் வெல்வோம், வெல்லும் வரை சொல்வோம். இது சக்தி டிபேட்டர். Shakti Debater with LB Finance. என்றும் உயர்ந்த முற்பணத்தை வழங்கும் LB தங்கக்கடன். வியாபாரிகளாகிய உங்களின் வளர்ச்சிக்கு உங்களுடன். Shakti Debater with LB Finance. இன்றைய போட்டியினுடைய முதல் 3 சுற்றுக்களையும் நாங்கள் முடித்திருக்கிறோம். இப்பொழுது ஏறத்தாழ எந்த அணி முதலிடம் பெறும், எந்த அணி 2ஆம் இடம் பெறும், யார் சிறந்த விவாதி என்பதை கொஞ்சம் நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். அதனுடைய நிறைவு இந்த சுற்றோடு உங்களுக்கு உறுதியாக தெரியும். ஆகவே வழமை போலவே ஆரம்பித்தவர்களே முடிப்பது விவாத மரபு. ஆகவே இந்த சுற்று தொகுப்புரை சுற்றாக அமைய போகிறது. இந்த சுற்றினை ஆரம்பிக்க போகிறவர்கள் எதிர்கட்சியினுடைய அவைக்குழுவினர். தொடர்ந்து ஆளுங்கட்சியினுடைய அவைக்குழு, எதிர்கட்சியினுடைய நிர்வாக குழு, ஆளுங்கட்சியினுடைய நிர்வாக குழு இறுதியாக தங்களுடைய தொகுப்புரையை செய்வார்கள். இந்த தொகுப்புரை சுற்று தீர்மானம் மிக்கதாக இவர்களிலிருந்து தெரிவு செய்ய போகின்ற அந்த 2 பாடசாலைகள் யார் என்பதை உறுதி செய்வதாக அமைய போகிறது. செல்லலாம் இறுதி சுற்றான தொகுப்புரை சுற்று. Last stand round. தொகுப்புரை சுற்றினுடைய முதலாவது தொகுப்புரையை வழங்குவதற்காக ரேந்தபொல ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரியிலிருந்து ஃபஸ்னா உங்களுக்கான நேரம் இதோ. சபாநாயகர் அவர்களே, 2020 2026 வரை அரசாங்கம் போட்ட திட்டங்களின் பெயர்களை பார்த்தீர்களா? விசேட வாரம், அதி அவசர திட்டம், கூட்டொழிப்பு வாரம், சுற்றாடலை சுத்தமாக வைத்திருத்தல் திட்டம், தேசிய ஒழிப்பு வாரம் என பல்வேறு வகையான பெயர்கள் தான் மாறுகின்றனவே தவிர டெங்கினால் ஏற்படும் பாதிப்புகளும் உயிர் மரணங்களும் குறையவில்லை. 2026 ஜூன் மாதம் வரை 56,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மரணங்களும் நிகழ்ந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் 20 வருடங்களாக இத்தனை திட்டங்கள் காணப்பட்டாலும் ஏன் இன்னும் டெங்கு நிலம்பு பரவுவதை முற்றாக ஒழிக்க முடியவில்லை என்பது எனது கேள்வியாகும். அத்தோடு திட்டங்கள் அனைத்தும் வெறும் காகிதத்திலும் விளம்பரங்களிலும் மட்டுமே இருக்கின்றன. களத்தில் முறையான தொடர் கண்காணிப்பு இல்லாததே டெங்கு ஒழிப்புக்கான காரணமாகும். சபாநாயகர் அவர்களே, அதிகாரம், சட்டம், இராணுவம், நீதி, சுகாதாரம் என அனைத்தும் ஒரு அரசாங்கத்தின் கையில் தான் உள்ளது. இவ்வளவு அதிகாரங்கள் கையில் வைத்துக்கொண்டு ஒரு சிறிய டெங்கு நுளம்பை ஒழிக்க முடியவில்லை. ஆகவே இது மக்களின் பலவீனம், மக்களின் அலட்சியம் இல்லை என கூறி முடித்துக் கொள்கிறேன். விதவிதமாய் வித்தியாசமாய் காகிதங்களிலே பெயர்கள் மட்டும் மாறுகின்றன, தீர்வு என்னும் வரவில்லை என்று தங்களுடைய தொகுப்பை தீர்க்கமாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள்.
இனி ஆளும் கட்சி சார்பிலே முதலாவது தொகுப்பு. ஆளும் கட்சி அவைக்குழு பர்தோமாவின் கல்லூரியிலிருந்து சாகித்யன், உங்களுக்கான நேரம். அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். அந்த வகையிலே இன்று இந்த அவையிலே காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுவது, என்னதான் மக்களானவர்கள் ஒத்துழைப்பை வழங்கினாலும் அரசாங்கமானது இதுவரை ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்று எங்களுடைய எதிர்க்கட்சியான கூறிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் இலகுவாக கூறிவிடுகின்றோம். 2016ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட இந்த மலேரியாவினை எங்களுடைய அரசாங்கமானது சரியான திட்டங்களின் மூலமாக கட்டுப்படுத்தியது. அது வெறுமன அரசாங்கத்தின் மூலமாக செய்யப்படவில்லை, மக்களுடைய ஒத்துழைப்பும் காணப்பட்ட சந்தர்ப்பத்திலே அதனை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் இங்கே டெங்கு பிரச்சனையான ஏற்பட்ட போது அங்கே மக்களுடைய ஒத்துழைப்பு காணப்படாத சந்தர்ப்பத்திலே அரசாங்கமானது தனியாக தின்று அந்த டெங்கு என்ற நோயினை கட்டுப்படுத்த முடியாமல் காணப்படுகின்றது. அதனையும் தான் எடுத்து பாருங்கள் ஐயா. அவர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள். மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு கொடுக்கப்படவில்லை என்று கூறினார்கள். நாங்கள் ஏற்கனவே கூறினோம், ஜூன் 8ஆம் தேதி எப்படி இந்த விழிப்புணர்வு திட்டமானது அரசாங்கமானது விளம்பரங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் என்று கூறினோம். அதனை தாண்டி தங்களுடைய வீட்டையும் அவர்களுடைய சுற்றுச்சூழலை மக்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும், அரசாங்கம் இல்லை. எனவே நிச்சயமாக இலங்கையில் டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்ட தோல்விக்கான பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே. தங்களுடைய வீட்டையும் வீட்டினுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மக்கள் பார்த்துக் கொள்வது அவர்களுடைய தலையாய கடமை என்று அவர்களுடைய தொகுப்பை நிறைவே செய்திருக்கிறார்கள். இனி ஆளுங்கட்சி எதிர்கட்சியினுடைய நிர்வாக குழுக்களுக்கான தொகுப்புரை. அந்த வகையிலே முதலிலே தொகுப்புரையை வழங்க எதிர்கட்சியினுடைய நிர்வாக குழு வவுனியா விபுலானந்த கல்லூரியிலிருந்து ஆக்ஷா, உங்களுக்கான நேரம். சபாநாயகர்களே, இந்த விளக்கத்தின் இந்த விவாதத்தின் மூலமே உண்மை தெளிவாக விளங்குகின்றது. டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு காரணத்தை மக்கள் மீது காரணம் என்று பழி சுமத்த முடியாது. அது மட்டுமல்லாமல் அரசாங்கம், பொது சுகாதார அமைப்புகள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் தங்கள் பொறுப்புகளை சரியாக செய்தால் ஏன் இந்த நிலைமை வர வேண்டும்? மற்றும் பருவமழை, காலநிலை பாருங்களால் மட்டுமே டெங்கு பரவுதல் தாக்கம் செலுத்துகின்றது. விளம்பரம், விழிப்புணர்வு செய்தீர்கள் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் எங்கே விழிப்புணர்வு? நடிகைகள் அல்லவா வைத்து விழிப்புணர்வு செய்தீர்கள். அது மட்டுமல்ல, பல காரணிகள், ஒரு பிரச்சனைக்கு பல காரணிகள் இணைந்து உருவாக்கும் பிரச்சனைக்கு எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் மக்கள் மீது பழி சுமத்த போகிறீர்கள்? மற்றும் ஆகவே டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்டுள்ள தோல்விக்கு பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே என்று அரசு தரப்பின் வாதத்தை எமது தரப்பு ஆணித்தரமாக நிராகரிக்கிறது. டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்டுள்ள தோல்விக்கான பிரதான காரணம் மக்களின் அலட்சியமே அல்ல என்பதை இந்த அவை மூலம் உறுதி செய்து வலியுறுத்தி எனது தொகுப்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. டெங்கு ஒழிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்வி மக்களினுடைய அலட்சியத்தால் அல்ல, அது அரசினால் தான் என்று சொல்லி தங்களுடைய வாதத்தை முடித்திருக்கிறார்கள் எதிர்கட்சியினர். இனி இந்த விவாதத்தினுடைய நிறைவு தொகுப்புரைக்கான நேரம். அந்த வகையிலே இந்த தொகுப்புரையை வழங்குவதற்காக நானுஓயா நாவலர் கல்லூரியிலிருந்து கமலி, உங்களுக்கான நேரம். சபாநாயகர் அவர்களே, எங்கள் தரப்பு வாதினர் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களில் பிரதானமாக டெங்கு ஒழிப்பில் தோல்வி ஏற்பட பிரதான காரணமாக மக்களினுடைய அலட்சியமே ஆகும். எவ்வாறெனில் 90% டெங்கு பரவுவது வீடு மற்றும் சுற்றுப்புற சூழலை அண்டிய பிரதேசங்களிலே காணப்படுகின்றது. அது மாத்திரமின்றி எவ்வளவுதான் அரசாங்கம் சுகாதார பிரச்சாரங்கள் இடம்பெற்றாலும் சுகாதார பிரச்சாரங்களுக்கு மக்களானவர்கள் சமூகம் அளிக்காமையும் சுகாதார பிரச்சாரங்களுக்கு செவி சாய்க்காமையும் காரணமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமின்றி, ஏன் உங்களுக்கு அறிவில்லையா? அரசாங்கமே டெங்கு ஒழிப்பில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும் தானே? அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என கற்பனை செய்து கொள்ள வேண்டியது. சபாநாயகர் அவர்களே, டெங்கு ஒழிப்பில் பிரதான தோல்வி ஏற்பட காரணம் மக்களினுடைய அலட்சியமே என நான் ஆணித்தரமாக அடித்து கூறுகின்றேன். நன்றி. அரசாங்கம் எல்லாவற்றையும் செய்யும் என்று இன்னும் எவ்வளவு காலம் நம்ப போகிறீர்கள்? உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று தங்களுடைய தொகுப்பை முடித்திருக்கிறார்கள் ஆளும் கட்சியினுடைய அவைக்குழு. இத்தோடு இந்த விவாதம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இனி இதிலிருந்து 2 அணிகள் அடுத்த சுற்றுக்கு செல்ல வேண்டும். இந்த 16 விவாதிகளிலிருந்து ஒரு விவாதி சிறந்த விவாதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும். அதற்கு நடுவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். தங்களுடைய தீர்மானங்களோடு இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மிகுந்த கரகோஷங்களோடு வரவேற்கலாம். இப்போது முடிவுகள் என்னுடைய கைகளிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முடிவுகளை நான் தெரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்லுவதற்கு முன் நடுவர்கள் இந்த விவாதத்தை எப்படி அணுகினார்கள், இந்த மாணவர்கள் அடுத்த சுற்றுக்கு போவதற்கு முன் என்னென்ன விடயங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நடுவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
விவாதத்துக்கு அடிப்படை பேச்சு தான். அப்போ நாங்கள் இந்த தலைப்பிலே இந்த தரவுகள் இதெல்லாம் தயார் செய்துட்டு வந்துட்டோம் என்று அவ்வளவத்தையும் அப்படியாவது விரைவாக ஒப்பித்து விட வேண்டும் என்பதுக்காக அதை நீங்கள் இங்கே வந்து சொல்லி விரைவாக சொல்லிட்டு போனீங்கள் என்றால் அந்த விவாதத்திலே ஒரு வேலை இருக்காது. இப்ப விவாதத்துக்கு எது தேவை என்று சொன்னால், பேச்சிலிருந்து விவாதத்துக்கு வரைக்கும் எது அவசியம் என்றால் சமயோசிதம். இந்த இடத்திலே இந்த கருத்தை இப்படி நான் சொல்லி இதை வெட்டினேன் என்றால் அது சரியா போய் ஒலிக்கும். அதுதான் விவாதம். நிறைய பேர் நிறைய விடயங்களை சொல்ல வருகிறார்கள், நிறைய புள்ளி விவரங்களை சொல்ல வருகிறார்கள். ஆனால் அந்த புள்ளி விவரங்களை சொல்ல வருகின்ற போது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் சொல்லி முடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயம் இருக்கிறபடியால் சில நேரங்களிலே அவசரமாக பல விடயங்களை சொல்ல முனைகிறார்கள். அப்படி சொல்கின்ற போது அந்த விடயம் எவ்வளவு தூரம் போய் சேர்க்கிறது என்ற இடத்திலே ஒரு குழப்பம் இருக்கிறது. நடுவர்கள் சொன்ன இவ்வளவு கருத்துக்களையும் கேட்டிருப்பீர்கள். இதிலிருந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமாறு விவாதித்த அணியது. இங்கே 4 அணிகள் இருக்கின்றன. இதிலிருந்து 2 அணிகளை தெரிவு செய்வது மிக கடினமான ஒரு சவால். இந்த 4 அணிகளிலும் இருந்து 16 விவாதிகள் இன்று பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 16 விவாதிகளிலே மிகச்சிறந்த விவாதியாக இங்கிருந்து ஒரு விவாதி தேர்வாகி இருக்கிறார். ஆகவே முதலிலே அந்த விவாதியை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான நேரம். ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரியிலிருந்து ஃபாஸ்மினா. அனர்த்தம் ஏற்பட்டால் இயற்கை சீற்றம் என்கின்றார்கள். டெங்கு நோய் ஏற்பட்டால் மக்களின் கவனையினம் என்கிறார்கள். அரசிடமே அனைத்து தப்புகளையும் வைத்துக் கொண்டு இவர்கள் மக்களிடம் தவறுகளை கூறுகின்றார்கள். அவருக்கான சான்றிதழை வழங்கி வைக்க பட்டய கணக்காளரும் முன்னாள் விவாதியுமான நடுவர் தர்சனன் பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறந்த விவாதி பரிசிலை தட்டிச் சென்ற ஃபஸ்மினாவுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த 16 விவாதிகளில் இருந்து இந்த விருதை தட்டிச் செல்வது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. ஆனால் அதைவிட கடினமானது இந்த 4 அணிகளிலிருந்து 2 அணிகளுக்குள்ளே அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவது. அந்த வகையிலே இன்றைய போட்டியின் வெற்றியாளர்கள் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள போகின்ற நேரம் இது. இங்கே விவாதித்த இந்த 4 பாடசாலைகளிலிருந்து முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த சுற்றிற்கு வெற்றியாளர்களாக வாகை சூடி முன்னேறுகிறார்கள். ரேந்த போல ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரி மாணவர்கள். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான செங்கோலையும் சின்னங்களையும் வழங்கி வைப்பதற்காக நடுவர்களான கலாநிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் மற்றும் சட்டத்தரணி அசோக்பரன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய பாடசாலைக்கு மட்டுமல்ல, பதுளை மாவட்டத்திற்கு, ஊவா மாகாணத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஏனைய 3 பாடசாலைகளும் வெவ்வேறு 3 மாவட்டங்கள், 3 வேறு மாகாணங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாடசாலைகளை சேர்ந்தவர்கள். வவுனியாவிலிருந்து, நுவரெலியாவிலிருந்து, கொழும்பிலிருந்து என்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த 3 பாடசாலைகளிலிருந்து ஒரு பாடசாலை 2வது இடத்தை இந்த போட்டியிலே பெற்று சிறந்த 32 பாடசாலைகளுக்கான சுற்றுக்கு தகுதி பெறப்போகிறார்கள். அந்த தகுதியை பெறப்போகின்ற பாடசாலையாக இன்று தெரிவாகிறார்கள் கல்கிசை பரிதோமாவின் கல்லூரி அணியினர். அவர்களுக்கான கேடயத்தையும் சின்னங்களையும் வழங்கி வைக்க நடுவர்களான பட்டய கணக்காளரும் முன்னாள் விவாதியுமான தர்சனன் பரமேஸ்வரன் அவர்களையும், சக்தி FM சக்தி டிவியினுடைய அறிவிப்பாளரான CK மயூரன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தினம் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருந்த ஏனைய 2 பாடசாலைகளுக்கும் சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக இப்போது நாங்கள் நடுவர் சட்டத்தரணி திரு அசோக்பரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த சொற்போர் வெல்லும் அறிவால் நாம் மகிழவும் வெல்வோம். பல அணிகளும் உண்டு, அது வெல்வது ஒன்று. டெங்கு ஒழிப்பு என்பது இன்றைய காலத்திலே அத்தியாவசியமான ஒரு பேசுபொருள். அந்த பேசுபொருளை இந்த 4 பாடசாலை மாணவர்களும் மிகச் சிறப்பாகவே கையாண்டிருந்தார்கள். இது உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் சுற்றத்தவருக்கும், உங்கள் மாணவர்களுக்கும், உங்களுக்கும் மிக தேவையான ஒன்று.
இதிலே உங்களுக்கும் முரண்பாடுகள் இருந்திருக்கலாம், விமர்சனங்கள் இருந்திருக்கலாம். அந்த உரையாடலை தொடக்கி வைப்பதே சக்தி டிபேட்டரனுடைய தேவையும் நோக்குமாகும். அடுத்த வாரம் இன்னும் 4 பாடசாலைகள் இன்னும் முக்கியமானதொரு பேசு பொருளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சஜிஷ்ணவன் சிவச்சந்திர தேவன். சொல்லால் வெல்வோம், வெல்லும் வரை சொல்வோம். இது சக்தி டிபேட்டர் வித் எல்பி ஃபைனான்ஸ். வெல்லும் வரை சொல்வோம், சொல்லால் வெல்வோம், 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 வெல்லும் வரை சொல்வோம். கொட்டட்டும் மழை போல், முட்டட்டும் மழை போல், சொல்லால் விளையாடும் விவாத மேடையே. என்றும் உயர்ந்த முற்பணத்தை வழங்கும் எல்பி தங்கக்கடன். வியாபாரிகளாகிய உங்களின் வளர்ச்சிக்கு உங்களுடன்.